அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஐயனா துணை சீரியலில் 19ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீலா ரொம்ப சோர்ந்து போய் வர்றாங்க. காரில் திரும்பி வர்றாங்க. அந்த வைப்ரேஷன் மண்டையை நம்ம பார்த்து அப்படியே எரிச்சலாகி இப்போ கூட அப்படியே ஆஸ்திரேலியா போயிடலான்னு சொன்னது பார்த்தா எவ்வளோ எரிச்சலாக கடுப்பாக அவர் இன்னும் போய் தொலையாமல் இங்கே என்ன இவ சுற்றிட்டு அலையிற அப்படின்னு நினைக்க தோணும்ல. நம்ம சோழன் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இதுதான் சோழன்ட்டு உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிருக்கு. அவர் ரொம்ப அருமையாக அந்த பையன் ஆறுதல் சொல்கிறான். பலருக்கும் நமக்கும் கூட சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. உன்னை எங்கே இதெல்லாம் கவலைப்படாதீங்களா, ஒரு விஷயமே இல்லைங்கன்னு. இல்லை நான் இப்போ தானே நான் சொல்லிட்டு வந்தேன், வீட்டில் எல்லார்ட்டையும் கட்டாயம் வேலை கிடச்சிருன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ போனால் எல்லோரும் ரொம்ப அப்செட் ஆவாங்களே, நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லி. யார்? எங்கள் வீட்டில், நம்ம வீட்லையா அப்செட் ஆவாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டால், எங்கள் வீட்டிலங்க அவமானம், அசிங்கப்படுறது, வேதனை, வலி, இந்த மாதிரி தோல்வி இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்டு போயிடுச்சுங்க. அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் இப்படி வருத்தப்பட்டுட்டு வரீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா சேரனே வாசலே ஒரு கர்ச்சீஃப் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பையன் சொல்லும்பொழுது இந்த பொண்ணுக்கே சிரிப்பு வந்துடுது. எப்படிங்க உங்களால் இப்படி கூலாக இருக்க முடியுது அப்படின்னு. இங்கே பாருங்கள், எப்போவுமே அப்படித்தான் இருப்பேன். அதுதான் சோழன். சரி, உங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்ணி ஓடி வந்தமே, அப்போ எப்பயாவது நான் டென்ஷன் ஆனேனா பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுதாங்க சோழன், அப்படித்தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன செய்யுது, கிடுகிடுன்னு ஓடு. அந்த பையன் என்ன செய்கிறாரு, உட்காருங்க, எங்கே போகிறீங்க, இருங்கங்க கார்லேயே இருங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேகமாக ஓடுறான். ஓடி போய் ஒரு ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு வரான். ஸ்வீட் பாக்ஸ் இந்தாங்க, நல்லா சாப்பிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. என்னங்க, சந்தோஷமாக இருந்தோம்னா ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து தரலாம். நானே வருத்தத்தில் இருக்கேன், இப்போ போய் எதுக்குங்க ஸ்வீட்டு? ஏங்க, எப்படி இருந்தானே எந்த நிலையிலையுமே சந்தோஷமாக இருக்கணுங்க, ஜாலியாக இருக்கணுங்க, இதே என்ஜாய் பண்ணுவோங்க. உங்களோட திறமைக்கு இதை விட நல்ல பெரிய வேலையாக கிடைக்குங்க. நீங்கள் சேரனனுக்கு இது கல்யாணம் நடக்கலைங்கிறப்ப நீங்கள் சொன்னீங்களே, இதை விட நல்ல இடம் கிடைக்குமா இருக்கும், நல்ல இடம் அமையுமா இருக்கும்னு சொன்னீங்களே. ஏங்க, நான் ஒரு டிரைவர், நானே இந்த டிரைவர் வேலைக்கு 4-5 ட்ராவல்ஸ் கம்பெனி ஏறி இறங்குவேன். நீங்கள் எவ்வளோ படிப்பு படிச்சுங்க, நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர், நீங்கள் எப்படி இருக்கேல, நீங்கள் எவ்வளோ இதாக இருக்கணும், நீங்கள் இதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க அப்படின்னு அந்த பையன் அவ்வளோ ஆறுதலாக அவ்வளோ அன்பாக சொல்லும் பொழுது இந்த பொண்ணுக்கே சிரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கால் வருது. உடனே இருங்க ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. அப்போ உடனே, எப்பா சோழா எங்கே பார்க்க அப்படின்னு அவர் கேட்டு, நம்ம வழக்கமாக உள்ள கல்யாண சுந்தரம் வீடு தெரியும்ல? தெரியும் சார். அவர் நீ தான் வரணுங்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போகணுமா, எங்கேயோ போகணுங்கிறாரு, போய் அவரை போய் பிக்கப் பண்ணிக்கிறியாப்பா அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் உடனே இது பண்ணிக்கிறான். என்னையவே தான் வேணுங்கிறாங்க, எல்லாருமே வேணுங்கிறாங்க, எல்லாரும் சோழன் கேட்டால் எல்லோரும் கொஞ்சமாக பிச்சா கொடுக்குறது அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக பேசிக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. அப்படியாக இவங்களோட பயணம் ரொம்ப அழகான பயணமாக இருக்குது. அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக சிரிக்க வச்சு இந்த சோழன் கூட்டிகிட்டு போகிறான். உண்மையிலே பல சமயங்களை பார்த்தா சோழனை பாராட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போல எல்லா பொய்யும் தெரிஞ்சு போச்சு, இவனுடைய நேச்சர் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட இதுவும் இல்லை, எது ஹர்ட் பண்ணுற மாதிரி ஹார்ம் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை, ஹார்ம்லெஸ் பர்சன். அதனால் நம்மளால் இப்போ சோழனை ரசிக்கவே முடியுது. பார்ப்போம் அடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ சவால்கள் வரப்போகுது, எப்படி அதையெல்லாம் சமாளித்து வரப்போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.